துண்ணுடைய நெஞ்சினை தண்ணிலே மாறியே ஓடி அலைந்தாலே துடிக்கல ஒண்ணுமே பிடிக்கல என்ன நடந்தது? அகிலா அப்பா வந்துட்டாரு. அப்பா 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 அகிலா எப்படி அப்பா என்ன வாயத்தூர் சொல்லவே இல்ல. அப்ப என்ன நடந்தது அப்பாவுக்கு? என்ன நீங்கள் வந்த நேரம் நடக்க என்னட்ட கேள்வி கேட்ட நிக்கிறீங்க? வீட்டுல இருக்கிற உன்னோட எல்லாம் மாறாட்ட பேசுறது. உனக்கு எல்லாம் அப்பாவோட போக மாட்டாரு. இப்ப போயிட்டாரு. என்ன செய்யறது? என்ன ஒண்ணு சொல்லிட்டு போயே இல்லை. நான் சாமான் வாங்க மட்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். வந்து பார்த்தா அழகாங்க. நான் இல்லாத நேரம் வீட்டுல பிரச்சனை நடந்தது. வந்தோம் அவரோடையும் பிரச்சனை பண்ணோம். இல்லாட்டி எதுவும் யாரோடையும் பண்ணணும். அகிலா உண்மைதான் கேட்கிறேன். உங்களுக்கு நான் இதே கேள்விகளுக்கு பதில் தெரியாம தவிச்சு கொண்டு கிடக்கிறேன். மாமா யாரோடையும் சண்டை பிடிச்சது மாதிரி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியாம எதை நடந்திருக்கலாம், அதை பற்றி நான் தெரியாது. வேலைக்கு போற போமாப்பா, வேலைக்கு தான். இன்னைக்கு வீட்டை வர லேட் ஆகும். சத்தியாந்த வேலை வர கவனமா போ, உடம்பெல்லாம் கவனிச்சுக்கொள். நீ படுற இந்த கஷ்டத்துக்கு இல்லை, இவ்வளவு காலமும் இந்த வயசு போன என்ன வடிவா அன்பா வச்சு பராமரிச்சுட்டேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. என்ன பாருங்க இருந்தா எப்படி நினைக்கிறீங்க? பெற்ற கவலை பிள்ளை வச்சு பராமரிக்கிறது எந்த தாப்பனாலும் நன்றி சொல்றதா? நன்றி சொல்ற நேரம் வந்தெடுத்த மன பிறகு சந்தர்ப்பம் கிடைக்குதோ தெரியாது. அதுதான் கிடைக்கிற நேரமே மனதில் உள்ள இதுகளை
சொல்லி போடணும் என்று நினைக்கிறேன். அமலன், நீ போக முதல் நான் பாவிக்கிறேன் மருந்து லிஸ்டுகளே தந்துட்டு போறியே. ஏழப்பா இருந்தாப்புல மருந்து லிஸ்ட் தேவை என்ன ரிப்பீட் பிரிஸ்கிரிப்ஷன் போட்டு நான் மருந்து வாங்கி தருவேன் தானே. உங்களுக்கு இன்னும் 2-3 கிழமைக்கு தேவையான மருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையாப்பா? இல்ல, என்ன டைம் ஒரு லிஸ்ட் இருந்தால் ஏதும் ஆத்திரம் அவசரத்துக்கு உதவும் என்று யோசிக்கிறேன். ஆத்திர அவசரத்துக்கு உதவத்தான் உங்களை நான் இருக்கிறேன்ப்பா. என்ற பிள்ளை என்ன தலையில தூக்கி வச்சு பார்க்கிறான். பாப்பான், எனக்கு தெரியாதா? நீ இந்த வெயில பிசிகள தெரியல. என்னட்டி ஒரு லிஸ்ட் இருந்தால் நானும் என் அலுவல பார்க்கலாம். அதுக்காக தான். அப்பா உன்னோட இல்லாத காலத்திலையும் நீ நல்ல சுகமா சந்தோஷமா கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்க வேணும். அதுதான் எங்க அப்பா ஆசை. நீங்க என்னோட இல்லாம வேற இங்க போறது அப்பா. நீங்க என்னோட இருக்கும் வரை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பா. என்னை பத்தி நிறைய கவலைப்படாதே அமலன். நீ இவ்வளவு காலம் என்னை வச்சு பார்த்ததே காணும். நான் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சு போட்டேன். இனி என்ன வருத்தம் வியாடி கூடி பாயப்படைக்கோட கிடந்து இழுபட்டு உனக்கு நான் கஷ்டம் தர விரும்பிலே. ஆக இயலாமல் போற காலங்கள்ல இந்த ஹோம் வழிய போய் இருக்கிறதான் பெத்தவைகளுக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் நல்லது. அந்த போட காட்டணும். அப்பா தான் போன் அடிக்காது தெரியல. ஹலோ, இல்ல மாமா இல்ல. அவர் வந்த அப்புறம் எடுக்க சொல்லி சொல்லவா? அவர் வெளியில எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனவர், இன்னும் வரே இல்லை. அவர் தான் நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் வந்த அப்புறம் கோல் எடுக்க சொல்லி சொல்றோம். பாய். அது லோன் என்ன மாமா கிட்ட அடிச்சது. அப்பா திரும்ப கூட்ட வர மாட்டாரு. வரமாட்டாருன்னு சொன்னா என்ன சொல்றீங்க? அவர் வரமாட்டாரான்னு சொல்லி நீங்க அப்படி சொல்றீங்க? இன்றைய காலம் நான் வேலைக்கு போய்க்கல. அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உப்பாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பா அப்படி ஒரு நாளுமே என்னோட காய்ச்சல். அப்ப இல்ல மாமா எங்கேயோ பிளான் பண்ணி தான் போயிட்டே சொல்லி நினைக்கிறீங்க? இருக்கலாம், ஆனா அப்படித்தான் இதுக்கு மட்டும் நாங்கள் முழுக்க நம்பல. அகிலா, அப்பாவுக்கு என்ன ஒன்று நடந்திருக்கலாம். எங்க போய் தேடுறது? யார்கிட்ட கேட்கறது?